கை கட்டிய கை இன்னும் சில நேரங்களில் எகிப்தை ஆளப்போகிறது. யோசேப்பு சிறையில் இருந்தான். அவன் குற்றமற்றவன். ஆனால் மனிதர்கள் தண்டித்தாலும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. சிறை காவலர் யோசேப்பை கவனித்தான். அவனுக்குள் இருந்த ஞானத்தை கண்டான். அதனால் சிறையின் பொறுப்பை யோசேப்பிடம் ஒப்படைத்தான். ஒரு நாள் இரவில் பார்வோனின் பானபாத்திரக்காரனும் அப்ப செய்பவரும் கனவு கண்டார்கள். அவர்கள் மனம் கலங்கியது. யோசேப்பு சொன்னான், கனவுகளின் விளக்கம் தேவனிடமிருந்து வரும். அவன் கனவுகளை விளக்கினான். யோசேப்பு சொன்னபடியே பானபாத்திரக்காரன் விடுவிக்கப்பட்டான். அப்ப செய்பவன் தண்டிக்கப்பட்டான். தேவனுடைய வார்த்தை தவறவில்லை. யோசேப்பு கேட்டான், என்னை நினைவுகொள். ஆனால் அவன் மறக்கப்பட்டான். 2 வருடங்கள் கடந்தன. ஒரு இரவில் பார்வோன் கனவு கண்டான். பருமனான பசுக்கள், ஒல்லியான பசுக்கள், யாராலும் விளக்க முடியவில்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரன் சொன்னான், சிறையில் ஒருவன் இருக்கிறான். அவன் கனவுகளை விளக்குவான். யோசேப்பு உடனே அழைக்கப்பட்டான். சிறை கதவுகள் திறந்தன. அவன் சுத்தமாகி பார்வோனின் முன் நின்றான். பார்வோன் கேட்டான், நீ கனவு விளக்குவாயா? யோசேப்பு சொன்னான், என்னால் இல்லை, தேவன் விளக்கம் தருவார். யோசேப்பு சொன்னான், 7 வருடங்கள் செழிப்பு, அதற்கு பின் 7 வருடங்கள் பஞ்சம். தயாராக வேண்டும். அவன் திட்டம் சொன்னான். தானியம் சேமிக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். தேவன் அவனை உயர்த்தினார். பார்வோன் அறிவித்தான், நீ எகிப்தின் ஆளுநன், ஒரே நாளில் சிறைவாசி, அரசன். தேவன் உயர்த்தும் நேரம் வந்தால் எந்த சிறையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது.